நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அப்படிங்கிற இடத்துல எக்ஸல்னு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் 400க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு இன்றைக்கி காலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு 4 நாளாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் நமக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. ஒரு சிலரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5-6 பேர் வந்து இறந்துட்டாங்க. அன்அஃபீஷியலாக இதை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நியூஸ் எதுவுமே வரல. அன்அஃபீஷியலாக ஒரு 5-6 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்ல எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்து தான் எல்லாருமே வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்டார்ட் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாந்தி மயக்கம் இதெல்லாம் ஏற்பட்டனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து திங்கட்கிழமை இந்த மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாந்தி மயக்கம் ஏற்படுறதுனால பசங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுட் ஆயிடுச்சு. அதனால உணவு பாதுகாப்புத்துறைக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. உணவு பாதுகாப்புத்துறை வந்து விசிட் பண்ணுறப்போ அந்த கிச்சன் சமைக்கிறதுக்கான இடமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பூனை ஓடுது. அது மட்டும் இல்லை, தண்ணி தொட்டியில் அவ்வளோ புழு இருக்குது. சாப்பாடுலாம் அவ்வளோ பூச்சி புழு இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, அங்கே இருக்கிறவங்க கிட்ட உணவு பாதுகாப்புத்துறை எங்கே பாதி பேர்த்தெல்லாம் காணோம் அப்படின்னு கேட்குறப்ப, அங்கே ஹாஸ்டல் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து அவுட்டிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட்டிங்கெல்லாம் எங்கேயுமே போகலை. எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. உணவு பாதுகாப்புத்துறை அதுக்கப்புறம் அவங்களாம் வரட்டும், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக வந்து வாந்தி மயக்கம் இதெல்லாம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறீங்க, மெஸ் ஃபீஸ் வாங்குறீங்க, இதில் ஹாஸ்டல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வாங்குறீங்க, அதுலேயும் அந்த ஃபீஸில் ஒழுங்காக பே பண்ணல அப்படின்னா ஃபைனுன்னு ஒன்று வாங்குறீங்களாம். இதெல்லாம் வாங்குறீங்கல்ல, வாங்கினதுக்கு ஒரு கொஞ்சமாவது நல்ல சாப்பாடு போட்டிருக்கலாம்ல. நல்ல சாப்பாடு போட்டிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்குமா? இந்த ஹாஸ்டல் நிர்வாகம் என்ன பண்ணுது, காலேஜ் நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னு நினைக்கிறப்போ மனசு பக்கு பக்குன்னு நடிச்சுக்குது. ஏன்னா நாளைக்கு நம்ம வீட்லேயும் சரி, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா அப்போ தான் புரியும் அந்த வலியும் வேதனையும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 400 பேருக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க. அதில் நிறையா பேர் சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்அஃபீஷியலாக ஒரு 5-6 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு தெரியல. இதுவே வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சொன்னாங்க. ஒரு 4-5 பேர் பக்கம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ. மேலும் விவரங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுடைய பெரிய வெற்றி. நன்றி.